டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்ததும் தனது பதவியையே ராஜினாமா செய்து மக்கள் மத்தியில் சிம்பத்தியை உருவாக்கி இருக்கிறார். மக்கள் தனக்கு வாக்களித்து குற்றமற்றவன் என்று கூறினால்தான் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவேன் என சபதம் எடுத்திருக்கிறார். இதனால் கெஜ்ரிவாலின் அரசியல் ஸ்டண்டை முறியடிக்க வியூகங்களை வகுக்கும் வேளையில் தீவிரம் காட்டி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. டெல்லி முக்கிய புள்ளிகள் ராஜஸ்தானில் நடத்திய இது தொடர்பான மீட்டிங் ஒன்றில் கட்சித் தலைவர் கொடுத்த ஐடியாக்களும் கட்சி எடுத்த முடிவுகளும் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி ஆம் ஆத்மி கட்சிக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. செப்டம்பர் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் ராஜஸ்தானின் ரந்தம்பூரில் டெல்லி பாஜகவின் முக்கிய புள்ளிகள் ஒன்று கூடிய இந்த மீட்டிங் நடந்திருக்கிறது. 1998 ஆண்டுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் தடுமாறும் பாஜகவை 2025 நடக்க இருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் மூலம் அரியணையில் ஏற்றிவிடும் ஐடியாக்கள் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, கட்சி பொதுச் செயலாளர் பவன் ராணா, டெல்லியின் 7 எம்பிக்கள் மற்றும் பாஜகவின் 7 எம்எல்ஏக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான BL சந்தோஷ், தேசிய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் கௌதம், டெல்லி பாஜகவின் இணை பொறுப்பாளர் ஆல்கா குஜ்ரால், முன்னாள் எம்பிக்கள் ஹர்ஷ்வர்தன், பர்வேஷ் வெர்மா, ரமேஷ் பிந்தூரி ஆகிய சீனியர் தலைவர்களும் மீட்டிங்கில் கலந்து கொண்டு ஐடியாக்களை கேட்டு முடிவெடுக்க உதவி இருக்கின்றனர். கட்சியின் டெல்லி எம்பிக்கள் தேர்தலை முன்னின்று நடத்த அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றனர். தொடர்ந்து 6 முறை ஆட்சி அமைக்க முடியாமல் படுதோல்வி அடைந்து வருவதால் இந்த முறை உட்கட்சி பூசல்களை ஓரங்கட்டி விட்டு களத்தில் கவனம் செலுத்த முக்கிய புள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. அதையும் மீறி எழும் உட்கட்சி மோதல்கள் எதுவும் பொதுவெளிக்கு வரக்கூடாது என எச்சரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக டெல்லி மக்கள் திரும்பியதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் டெல்லியில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளையும் வாரி சுருட்டியது பாரதிய ஜனதா கட்சி. 52 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாஜகவே முன்னிலையில் இருக்கிறது. இது டெல்லியில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தொகுதிகளை விட அதிகம். இதனால் எப்படியாவது மக்களவை தேர்தல் முடிவுகளைப் போல ஒரு சாதகமான முடிவை சட்டப்பேரவை தேர்தலிலும் கொண்டு வர முயற்சி செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 8 முதல் 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வீக்காக இருப்பது மக்களவை தேர்தல் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த தொகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வடகிழக்கு டெல்லி மக்களவை தொகுதியில் பாஜகவின் மனோஜ் திவாரி வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதிக்குட்பட்ட சீமாபுரி சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கன்ஹையா குமார் முன்னிலை பெற்றார். இதேபோல கிழக்கு டெல்லியின் ஜங்பூரா சட்டப்பேரவை தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் முன்னிலை பெற்றார். புதுடெல்லி மக்களவை தொகுதியில் பன்சூரி சுவராஜ் வெற்றி பெற்றாலும் இந்த தொகுதிக்குட்பட்ட டெல்லி கண்டோன்மெண்ட், புதுடெல்லி, ஆர்கேபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் அவரை எதிர்த்து களமிறங்கிய ஆம் ஆத்மியின் சோம்நாத் பாரதி சொற்ப வாக்குகளில் முன்னிலை பெற்று அதிர்ச்சி கொடுத்தார். மேற்கு டெல்லியின் ரஜோரி கார்டன், ஹரிநகர், தெற்கு டெல்லியின் அம்பேத்கர் நகர், சங்கம் விகார், துக்லகாபாத் சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் மகபல் மிஸ்ரா, சாஹிராம் ஆகியோர்தான் முன்னிலை பெற்றனர். இதனால் இந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்த ராஜஸ்தானில் நடந்த டெல்லி பாஜக தலைவர்களின் கூட்டம் முடிவு செய்திருக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொண்ட டெல்லி தலைவர்கள் தேர்தலில் குறைந்தது 20 தொகுதிகளிலாவது புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என சீனியர்களை வலியுறுத்தி இருக்கின்றனர். தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும் வேட்பாளர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். கெஜ்ரிவாலுக்கு எதிராக டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவை முன்னிறுத்துவதை குறைத்துவிட்டு ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என அவர்கள் கட்சி தலைமைக்கு ஐடியா கொடுத்திருக்கின்றனர். இனி வரும் காலங்களில் டெல்லி ஆம் ஆத்மி ஆட்சியில் பல்வேறு துறைகளுக்குள் நடக்கும் ஊழல்களை ஒவ்வொன்றாக அம்பலப்படுத்தவும் அது எப்படி டெல்லியின் சாமானிய மக்களை பாதிக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வரவும் பாஜக முடிவு செய்திருக்கிறது. பாஜகவின் இந்த பிளான்கள் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஆம் ஆத்மி ஆட்சிக்கும் டெல்லியில் எண்டு கார்டு போடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.